ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் சரியா வராது. வாங்க கிளம்பலாம். கிரேஷ் வாடா. அம்மா, உங்கள மாதிரி ரெட்டை வேஷம் போடுற கேவலமான குடும்பத்துல ஏன் பொண்ண நான் கட்டி கொடுக்க மாட்டேன். ஏ ரம்யா, வாடி. அப்பாடா, ஒரு வழியா அந்த நிச்சயம் நின்னுடுச்சு. ரம்யா, அவசரப்படாதீங்க. என்ன தடுக்காதீங்க. இதுக்கு மேலேயும் இந்த நிச்சயம் நடக்காது. நீங்க மட்டும் நல்லவரா இருந்தா பத்தாது. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும். எப்போ என் அண்ணிய பத்தி அவங்க எல்லாரும் தப்பா பேசினாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு நீங்க வேண்டாம். என்ன தயவு செஞ்சு மறந்துருங்க. ரம்யா, ரம்யா, ரம்யா நில்லு. ரம்யா, அதுங்க கதைய விடுங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்ச கூத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏய், வாய மூடுறி. ஐயோ, ரொம்ப பேசுன அவ்வளவுதான். வயசானவன் நினைக்காத, பல்லகளெல்லாம் தட்டி விட்டுருவேன். சபையில இருக்கிற எல்லாருக்கும் இப்ப என்ன தெரியணும்? இவங்க ரெண்டு பேரும் தனியா போனது தப்புன்னு சொல்றீங்களா? எனக்கு அது ஒண்ணும் தப்பா தெரியலப்பா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர போறாங்க. அத்தை, நிறுத்து. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்றேன். அத்தை, கற்பகம், இவ என் மருமக இல்ல, என் மக. இவ்வளவு உங்க மகனுக்கு கட்டி வச்சு மருமகளா ஏத்துக்குவீங்களா? ஐயோ, என்னம்மா இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுதான் தினம் தினம் என் மனசுக்குள்ள வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் ரங்கநாயகி அம்மா என் மனசுல இருக்கிற பாரம் இறங்கி இருக்கு. இவ்வளவு மாதிரி ஒருத்திய என் மருமகளா அடைய கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன பேசுறீங்க? யார கேட்டு இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க? யார கேட்கணும்? தான் பொண்ணு வாழ்க்கைய சரி பண்ண ஒரு அம்மா யார கேட்கணும்? ஏன் விருப்பம் இல்லாம நீங்க எதுக்கு இப்படி சொன்னீங்க? என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இப்பவும் இல்ல, எப்பவும் இல்ல. என்னைக்கு நீ உன் விருப்பத்துக்கு வாழ்ந்த சொல்லு. போன ஜென்மத்துல நீ என்ன பாவம் பண்ணியோ எங்களுக்காக நீ கஷ்டப்படுற. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், அத புரிஞ்சுக்கோ.
இதையெல்லாம் நான் இவங்க தப்பா பேசுறாங்கங்கிறதுக்காக சொல்லல. ஓ வாழ்க்கை அர்த்தம் இல்லாம தப்பா போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். வினோ, நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து நல்லா வாழணும். எங்க சந்தோஷத்துக்காக நீ வாழ்ந்ததெல்லாம் போதும்மா. நான் சுயநலமா வாழணுமான்னு தினம் தினம் குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மனசுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கணுமா? அதுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய இந்த தம்பியால மட்டும்தான் கொடுக்க முடியும்.